எப்படா போற போடி இப்படி அடப்பா இது எப்படா ஆச்சுங்க இப்படி குத்ரா ஏய் எதுக்கு கெஞ்சி வச்சா நீ போற பிகாஸ் போறோம் பிகாஸ் கிவ் அப் எல்லாரும் எவ்வளோ ஏண்டா கிவ் அப் சொன்னா தலையில பேசுற அச்சனா நான் அப்ப கூட சொன்னா பிகாஸ் பண்ணணும் டேய் இதெல்லாம் கமல் நாத்தரா ஒன்றும் புரியாதுடா அப்போ அதுனா புரியுன்னு பார்த்துருக்கேன் அதுதா சொல்ற கேட்கு இந்த பெயின் இருக்குல்ல பெயின் ஒரு தங்கச்சி அதை இவ்வளோ வந்து லவ் பண்ணி ஏமாத்திருக்கு அது பெயின் தெரிஞ்சு பெயின் சண்டை போட்டுக்கிறான் ஒரு நிமிஷம் சரி இது போன வாரம் கேட்டியில் 7 மணிக்கு இப்போ ஜெயமணி படம் என்னையே எடுத்து கிவப் கேடு பாத்ரூம் கம்ப்ளீட் உள்ள வச்சு இதாட்டி குக் பண்ணி அனுப்பி டேய் தொலைவிட்டு போடா பிக் பாஸ் ஆனா அவ்வளோ பெரிய ஹீரோ வந்து பாத்ரூம் உள்ள இருந்து வரான்னு பார்க்குறீங்களா இங்கே மட்டும் தான் கேமரா அது மட்டும் இல்லாமல் இயற்கை அதுதான் எல்லாரும் பாத்ரூம் போய் தான் மூட்டாங்க 14 பிரபலங்கள் 30 கேமரா 100 நாட்கள் பார்க்க வேண்டிய நாள் வந்துருச்சு ஸ்பான்சர் பற்றி சொல்லணும்ல ஆடினாலே அறிமுகப்படுத்தினது அவங்க வழங்கும் பிக் பாஸ் சார் ஃபோன் வரலையே அது இல்லை சார் ஸ்பான்சரு விவோ வைஃபை. ஓ நான் அந்த ஷூட்டிங்கில் இருந்து வந்ததுனால தப்பாக பேசிட்டேன். சரி ஒன் மோர் டேக் போயிடலாம் ப்ளீஸ். போகலாம் சார் போகலாம். விவோ V5+ வழங்கும் பிக் பாஸ். சரி முதல் நாளை பார்க்கறதுக்கு முன்னாடி மீண்டும் வந்து சந்திக்கிறேன். பாய். சூப்பரா கேட்டில புலி படம் பாரு நம்ம வேறு தளபதி டான்ஸர். ஓ அது நீ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டே போடலாம். டேய் இருடா நம்ம தளபதி டான்ஸர். ஓ புண்ணா ஐயோ 1 2 3 15 நான் 15 பேர் இப்போ நானே தெரியல நான் அவங்க நல்லா போட்டு போனா. டேய் இன்னும் கவலைப்படாதடா விஜய் டிவில தான்டா போட்டுருக்கான். அவன் போட்டானா விஜய் சூப்பர்ல போடுவான்டா. அப்புறமா விஜய் சூப்பர்ல போட்டு முடிச்ச பிறகு விஜய்ல போடுவான்டா. மாத்தி போட்டுனே இருப்பான்டா. ஏன்டா தலையா இருக்கிற? மதியம் 1-2 ஓவியா இங்கு கடலை போட முயற்சி செய்கிறார். 100 நாள் நீங்க என்ன பண்ணுவ? நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருப்பேன். என்ன கேளு. நீ என்ன பண்ணுவ? நான் லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். மதியம் 2-3 ஸ்ரீ இங்கு கிறுக்கு பிடித்த பைத்தியம் போல் உலாவுகிறார். ஸ்ரீ உடனடியா கன்ஸ்ட்ரக்ஷன் ரூமுக்கு வாங்க. சொல்லுங்க ஸ்ரீ, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் ஸ்ரீ, வீட்டுக்குள்ள 14 பேர் இருக்காங்களே, அவங்க கிட்ட உங்களால பேச முடியாதா? அசிங்கமா கேட்க போறேன். ஏன் சொல்லே போடா. என்னன்னா நேற்றுலாம் சந்தோஷமா இருக்கீங்க, சோகமா இருக்கீங்க? நான் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை ப்ரோ, நானும் அதை பார்த்தேன். பாத்ரூம்குள்ளே போகும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ரொம்ப சேடாக இருக்குது. என்னன்னாச்சு? யாராச்சும் ஏதாவது சொல்லிட்டாங்க? அதான் யாரெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. என்ன பிரச்சனைனா, எங்கள் ஊர்லலாம் வந்து காக்கவோ வயக்காட்டில் போயிடுவோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து தனியாக ரூமை கட்டி கொடுத்து அதில் வந்து சேர் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இந்த டைனிங் டேபிளில் இருக்க சேர் மாதிரி. அதை உட்காரவும் முடியல, வலிக்கிட்டு போகுது. நான் வந்து முதல் நாள் பார்த்தேன், நல்லா தான் இருக்குது, அதெல்லாம் ஜாலியாக. இப்போ நம்ம தான் சேர் யாரோ எனக்கு இந்த மாதிரி பரணி பயமான தான் சந்தேகமாக இருக்குது. ஹலோ சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார். இங்கே பாருங்கள் சார், கேமரா ஃபேஸ் பண்ணுங்கள் சார். இதோ சார் நீங்கள் இல்லாமல் சேனலில் காமெடி இல்லை சார். ஒரு நிமிஷம் சார். 10,000 சேர்த்து எப்படி கேட்கணும் சார்? சார் சார் திருமாக்கோள் திட்டத்தை பற்றி கொஞ்சம். முட்டா பையன் பிக் பாஸ் கான்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ போயிட்டு திருமாக்கோளை பற்றி கேட்டிருக்கேன். லூஸு
காது டேய் முட்டாமே காது சார் பிக் பாஸ் இருக்குதா போய் சொல்றேன் காதை பத்தி முட்டான் நீங்க எதுக்கு பிக் பாஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு எங்க சேனல் பார்க்க வேண்டியதுன்னா எங்க சேனல்ல 9 மணிக்கெல்லாம் ஜமல் வந்து போறோம் அது குடிக்கலையா நீங்க வந்து காலையில இருந்து சாயந்தரம் வரையும் பார்க்க வேண்டியதுன்னா ஏன் படம் போடுறோம் அது குடிக்கலையா நீங்க என் சேனலை பாருங்க எதுக்கு நீங்க என் சேனல் பார்க்க மாட்டேங்க பாப்பாங்கல்ல சொல்லு பாருங்க அது தம்பி தூக்கி அடிச்சுன்னு பாத்துக்கங்க எங்க சேனல் பார்க்கலாம் அவ்வளவுதான் பிரச்சனை ஆகிடும் சொல்லுடா சொல்லு பிக் பாஸ் பத்தி பேசவே ஆகணும் கண்டிப்பா பேசணும் அந்த புள்ள பேர் என்னன்னா அது ஓவியா அந்த புள்ள வந்து எங்க உளுந்தூர்பேட்டை தொகுதியில நான் நிக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட சீட்டு கிட்ட வந்துச்சு நான் பொம்பளை புள்ள ஆட குழப்பமா இருக்காதுன்ற ஒரு காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணி விட்டேன் அந்த புள்ள வந்து அங்க என்ன கேட்டுச்சு அது அது ரோஸ் மில்க் தப்பா சொல்றேன் வந்து ரோஸ் மில்க் கேட்டிருக்கு அதுக்காக என்ன பண்ணிட்டாங்க அதை உள்ள போயிட்டு எலிமெண்ட் கேட்டு அது எலிமினேட் எனக்கு தெரியாத அது எலிமினேட் பண்ணி நிக்க வச்சிருக்காங்க உடனே மக்கள் எல்லாம் வந்து நான் ஓட்டு போட்டேன் இவன் ஓட்டு போட்டா அவன் ஓட்டு போட்டேன் எல்லாம் ஓட்டு போட்டோம் இவன் 2 வாட்டி போட்டிருக்கேன் நான் 3 வாட்டி நிறைய பேர் போட்டாங்க எல்லாருமே நான் போடாம நீ போடுவியா எல்லாரும் போட்டேன் ஓட்டு போட்டோம் அந்த மாதிரி வந்து எப்படி வந்து மக்கள்லாம் வந்து ஓட்டு போட்டு அந்த புள்ளைய வந்து பிக் பாஸ் வீட்டில் உட்கார வச்சாங்களோ அதே மாதிரி என்னைய ஓட்டு போட்டு சிஎம்மா அப்படின்னு சொல்லிக்கிற மக்கள் எல்லாரும் Guys, everybody listen. இன்னைக்கு நான் எப்போ பார்க்குறேன் வீட்டிலே சுத்தம் கிடையாது முதல்ல நம்ம வீட்டே சுத்தமாக வச்சுக்கணும் அதுக்கு எல்லாரும் வாங்க பாத்ரூம் போகலாம் போகிற இடமா தனித்தனியாக போகிற வீட்டு எல்லாமே பாருங்க கைஸ் பாருங்க மெத்துதா கஞ்சானா நீங்கள் தான் இப்போ லாஸ்ட்டாக போயிட்டு வந்தீங்கோ உங்களுக்கு தான் மெத்துக்குது நான் எப்போ பார்க்குறேன் இப்படியே இருக்கேன் கஞ்சானா நீங்கள் தான் ப்ளே பண்ண மாட்டீங்க நான் போனோன்னா தண்ணி ஊற்றுறேன்னு யார் சொன்னா அவனுக்கு நீ போனவங்க தான் நடக்குது எனக்கு இவனே தண்ணி ஊற்றாம வராங்க இவன் என்ன சொல்லுறா சொல்லிச்சு நீங்கள் உங்களுக்கு தான் மெதுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டே பேசியிருக்கோங்க இதெல்லாம் போய் பொங்கல் பிள்ளைகளுக்கு சொல்லலாமா அவ்வளோதான் தண்ணி ஊற்றலாம் இல்லை வரப்பான் அவன் வண்டியை ஒழிச்சு மாவட்டம் நிற்காதீங்க பொறுமையாக எடுத்து சொல்லுங்க நிற்காதீங்க இல்லைங்க எந்த உங்களுக்கு பார்க்கல நீங்கள் வந்து உங்களுக்கு எதுவும் தெரியாதுங்க எதுங்க எதுவும் சொன்னியாங்க எதுவும் சொன்னேன் என்ன சொன்னேன் மமிதா பொண்ணுக்கிட்ட எதுவும் சொன்னியாங்க என்ன சொன்னேன் எங்க என்ன சொன்னாங்க அவங்க சொன்னாங்க நான் எதுவும் சொல்லுவேன் ஏய் நீ சொன்னியாடா நான் எதுவும் சொல்லுவேன் நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா என்ன தைரியம் எல்லாம் பற்றி என்ன பற்றி என்ன சொல்கிறேன் பார்த்தையா சண்டை வெப்பன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு வெப்பன்ஸ் எடுத்து ஒரு டிஆர் பேட்டியும் நானே கற்பனை டாக்ஸிங்க மனுஷனாங்க இப்படி அடி அடிக்கிறேங்க எல்லாம் பண்ணா நான் பார்த்தீங்கன்னா மாடு கீழே திங்கிறான் ஏன் எல்லாமே திங்கிறான் நம்ம போல தானே திங்கிறான் இல்லை ஐயா பிக் பாஸ் ஐயா நான் சொல்லியிருந்தேன் இப்பயே சொல்கிறேன் அவன் வந்து இருக்கிறது வந்து டேஞ்சரு டேஞ்சர் தான் டேஞ்சர் தான் ஏன்டி ஆமாம் இந்த ஆரத்தோசை போட்டு சுற்றிட்டு இருப்பானே அதுதான் அவரோட அழகே. சரி என்ன சொல்ல அவனுக்கு பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கான். என்ன ஒரு மாதிரியா இருக்கு போயிட்டு வந்து என்னாச்சு இருக்காங்க. ஆமாம் பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்கா. மாட்டி என்ன பண்ணுறது எது நான் போயிட்டு வந்து சொல்லுவேன். என்ன சொல்லி போகிறாங்க தங்கச்சி அவளுக்கு உன்னை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வந்துடுறான் இப்போ தான் சொன்னேன் எக்ஸாம் போனாலும் வரமாட்டேன் எப்படியும் விடுங்க அதெல்லாம் போய்க்கலாம் இல்லை பாப்பா நான் எப்படி இருக்காங்க உன்னை பார்த்து என் பார்த்து போகணும் அதாவது என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் லைக் பண்ணும், செகண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணும், தேர்ட் ஷேர் பண்ணும்.
ஏன்னா அப்பதான் சேனல் வந்து ஹைஜீனிக்கா இருக்கும். பாஸ் நான் இப்போ ரிக்வெஸ்ட் பண்ணி பாஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் பாஸ். அந்த 5 செகண்ட்க்கா, அந்த 5 செகண்ட் மட்டும் முன்னாடி காட்டினா போதும்க்கா. அப்படியே அவன் வந்து குழப்பிட்டு போயிட்டாக்கா. சாரிக்கா.